பிள்ளைகளுக்கு டிஃபனுக்கு கடையில் பேஸ்ட்ரி வாங்கி கொடுக்காம சிம்பிளாகவே வீட்டை இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் டிஃபனுக்கு கொடுக்கக்குள்ள கொஞ்சம் கூட மிஞ்சாமல் சாப்பிட்டு போட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதோட டீக்கு வந்து நீங்கள் இந்த பேஸ்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். மலேசியாவிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எங்கே இருந்து பார்க்கலன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆட்டா மாவு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். இதில் தேவையான அளவு உப்பு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையால் கலந்து விட்டது பிறகு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியில் இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொட்டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான டோவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தானே உங்களுக்கு பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டஸ்ட் பண்ணின ஒரு பவுலில் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தது பிறகு இதை நாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டுக்கு விடலாம். 10 நிமிஷத்தில் இந்த டோ வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். சாஃப்டானதுக்கு பிறகு நாம் இதை சின்ன சின்ன போல்ஸாக உருட்டி இதே மாதிரி உருட்டி எடுக்கலாம். இந்த போல்ஸை உருட்டி எடுத்தது பிறகு இதையுமே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல ரெஸ்ட்டுக்கு விடணும். அப்போ தானே உங்களுக்கு பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மொத்தமாக 1 கப் மாவில் 6 பேஸ்ட்ரி வந்து செஞ்சுருந்தேன். 6 போல்ஸ் வந்து இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்தது பிறகு இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து நாம் ரெஸ்ட்டுக்கு விடலாம். 10 நிமிஷத்தில் வந்து நம்மளோட டோ வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ நாம் தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது தட்டுறது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் போல் இருந்தாலும் செய்யக்கூட ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு போல் மாவு எடுத்து வந்து இதை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டினது பிறகு உங்களோட கையால் வந்து இதை இழுக்கக்குள்ள இதை மாதிரி நல்லா இழுபட்டு வரணும். அந்த அளவுக்கு உங்களோட டோ வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இப்படி செய்கிறதால இதை நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செய்யக்குள்ள ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். மாவு வந்து நல்லா இழுபட்டு இதே மாதிரி வரும். இதை மாதிரி இன்னொரு மாவையும் தட்டி நல்லா கையால் இழுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இழுக்கக்குள்ள வந்து இது பிய்ய மாட்டா, ஆனால் கடும் மெல்லிசாக இருக்கும் மாவு. உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும். இந்த டோவுக்கு மற்ற பக்கம் வந்து நம்மளோட கை வந்து மேலால் வழங்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா இடம் தடவினது பிறகு 4 இதை மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நாம் நீட் பண்ணி வச்சுக்கிற மாவை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை மாதிரி இழுத்து நம்ம மடித்து வச்சுக்கிற மாவை இதுக்குள்ளே வச்சு இன்னொரு தரம் இதே மாதிரி 4ஆக மடித்து எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்டுக்கு விடணும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து எல்லா இடமுமே நல்லா தடவி விட்டது பிறகு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லேயரும் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட்ரி டோ வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இதை வந்து நாம் ஒரு ரோலிங் பின் வச்சு அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லேசாக வந்து உருட்டினதுக்கு பிறகு கையாலே வந்து இதை நல்லா மாவை நல்லா இழுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா இழுத்து எடுத்ததுக்கு பிறகு இப்போ இதை வந்து நான் 2ஆக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணதுக்கு பிறகு நாம் சொசேஜஸில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மாவை வந்து வேறையாக்கி வச்சதுக்கு பிறகு இப்போ நான் வந்து இந்த பன் ஷேப்பில் தான் வந்து இதை நல்லா ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இதே மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் சொசேஜஸுக்கு பதிலாக மற்ற இதுகளும் யூஸ் பண்ணலாம். அதாவது முட்டை யூஸ் பண்ணலாம். வெங்காயத்தை வதக்கி முட்டையோடு வச்சு கூட செய்யலாம். இல்லாட்டி வெஜிடபிள் எல்லாம் வதக்கி அதை கூட ஒரு கீமாவை ரெடி பண்ணி இதுக்குள்ளே வச்சு செய்யலாம். நீங்கள் இந்த பேஸ்ட்ரியை ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி சொசேஜஸ் இருந்ததால் அதே வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மாவை ரோல் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்ரியை வந்து நீங்கள் பேக் பண்ணி கூட எடுக்கலாம். மேலால் வந்து
ஆயில் இல்லாட்டி தண்ணி தடவினதுக்கு பிறகு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை கூட மேலே ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். நான் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுத்திக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்குள்ள உள்ளுக்கு எல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இதை நாம் எல்லாத்தையுமே எண்ணெயை வடிச்செடுக்கலாம். நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணினா கூட கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் எண்ணெய் இல்லாமல் தான் வரும். இந்த பேஸ்ட்ரி வந்து மற்ற பேஸ்ட்ரியை விட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ஒரு தரமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று ஓப்பன் பண்ணி காரணம் பாருங்கள். ரொம்பவுமே வெளியால் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.